கூட வர சொல்ற? மாசமா இருந்தா உன்னை கலைக்கிறேன். ஆமா நீ கிளப்ப. கலையோ 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 உன்னை கலைக்கிறேன். கலையோ கலையோட கிளப்பீங்களா நீங்க? சலபட மண்டே பாரு மைனா குஞ்சு மாதிரி. பாரு. சாலைய கலந்து வாடி. சாலைய கலந்து வாடி. தண்டார்பேட்டைய தாண்டி வாடி. தண்டார்பேட்டைய தாண்டி வாடி. ஓடைய கலந்து வாடி. உனக்கு சாக்கிய ஏத்துறண்டி. ஆமா ஒரு சாக்கிய ஏத்திடுவாரு. நீ கட்டி பிடிக்கும் போது லட்சணம் தெரிஞ்சு போச்சு. அண்ணே என்னப்பா சாக்கில ஆயில் இல்லன்னா என்ன பண்றது? நீ மண்டி ஓடு. கனகத்தை மின்னு வாங்கி புள்ள மின்னு வாங்கி கடத்தோட சமைச்சு வச்சு புள்ள சமைச்சு வச்சு ஒலிக்கிறது ஒலிக்குது கடல்ல ஒலிக்குது ஒலிக்கிறது ஒலிக்குது கடல்ல ஒலிக்குது. மூடியா என்ன அப்படி திறந்து வச்சுக்கிட்டே தெரியல. இந்த அம்மா உள்ள ஃபுட்பால் வச்சு விளையாடுறாங்க. ஆண்டி 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 அண்ணே கோல் எப்ப அடிப்ப? கோல் எப்ப அடிப்பீங்க? இவதே ஜராசனுக்கு போயிருக்கேன். யாராலும் பார்த்து வாடி இருந்துட்டு இருக்கா? பொழந்து பாத்துக்க. வாடி போடுன்னு சொல்லிட்டு என்ன நினைச்சுக்கோ மனசுல? நீங்க பிளாட்ல சாப்பிடுவீங்க. கொட்டையும் கட்ட வரணும் வச்சுக்கணும். ஏன் உங்க கொட்டையை தூக்கி நான் வச்சு விடுறேன், சுட்டு வச்சு விடுறேன் உங்களுக்கு. சூத்த கடிச்சு விடுறேன். இவரு கடிப்பாரு, நான் குடிச்சுட்டு இருப்பேன். அடுத்து புரிய எடுத்து பாத்துக்க. பெருத்த அவமானமே. நாட்டுக்கு சாடா வேணும். என்ன நீ வந்ததுல இருந்து சாம விட்டுட்டே இருக்கேன். என்ன நான் வரமாட்டேன் தம்பி, நீங்க போங்க தம்பி. கம்பளிக்கு நான் பார்த்தேன். மானம் கிடையாது. ஒரே ஒரு அதிர்ஷ்டத்துக்காக ரெண்டு பேரும் வண்டி போட்டு தானே வந்தீங்க. வண்டி ஓட்டு பார்த்தா சுத்தம் பண்ண சேர்த்து போயிறேன். நான் ஒரு தடவை கட்டுப்பிடிக்கிறேன். 300 ரூபா தரேன். அக்கா 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 ஒரு தடவை 1000 ரூபா தரேன். முண்டமா வாங்க அண்ணே அண்ணே முழுக்கலாம் உனக்கே தரேன்னு. பிள்ளைகள் எல்லாம் கட்டி பிடிக்கல பாக்கணும்னு அவன் விட்டு போட எடுத்துக்கிட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறான்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேமஸ் ஆயிடலாமே. என் தங்க நீ நல்லா இருக்கணும் தான். எனக்கு 10,000 ரூபாய் நல்லா இருக்கணும். உனக்கு ஈரெல்லாம் மஞ்சள் அமிச்சா போக கூடாது. அவன் கிளச்சிட்டு தெரியாம நான் வாழ மண்ணு தைக்கிற உடம்பு தானே அனுசரிச்சுக்க. அப்ப நான் வாங்கி கொடுத்த சிக்கனை கத்திரி கண்டாலே அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டா உனக்கு அனுசரிச்சுக்க. எங்க 1/2 கிலோ சிக்கனுக்குலாம் உன்னை அனுசரிப்படா? நீனே சிக்கன் மாதிரி தான் இருக்கு. பொரிச்சு புரிய பொரிச்சு எல்லாத்தையும் நீ பொறி முள்ள எடுத்துக்கிறேன். ஆமா ஒரு முள்ள எடுக்கிறாரு. ஆடா அந்த சூத்து போய் வந்தா கட்டிப்பிடி. யாருங்க இருந்தாலு சூத்து ஊத்தி மருதமணி வந்தா கட்டிப்பிடிக்க விட மாட்டேன். வா ராணி 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 என்ன செய்யப்பா? என்ன நாய் மாதிரி இழைச்சிக்கிட்டு இருக்கு. கட்டி பிடிக்கிறதுக்கு முன்னாடி கூடி இழப்பு வந்துச்சுன்னா அப்புறம் கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் என்னத்தையா பண்ண போறேன்? செய்து வருவேன்னு பயத்தோட இருக்கு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. அவன் வெளிநாடு அனுப்பிட்டேன் என் புருஷனை. இவ்வளவு ஆம்பளை வந்திருக்கா அது எங்களுக்கா கிடையாது. உங்ககிட்ட 1/2 கிலோ செவரு ரொட்டி வாங்கிட்டு போலாம். வெட்டியை போட்டுட்டு கலவரி. நாங்க என்ன வேணும்னே தெரியாது. தெரிஞ்சிருந்தா போட்டு கூட்டம் வந்திருக்காரு. அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை போயெல்லாம் தாண்டி தெரியாது. என்னைய தெரியாது. அந்த பொம்பளை மட்டும் தெரியும் பாருங்க. இதுதான் பெரிய ஏயாடுறவங்க எந்திரம் திருக்கி டூன்னு போடுற மயிர் மேன பத்தியா? எங்க போய் மலையில ஏற பாக்குறேன் பாரு. இங்க குத்துக்கெல்லாம் ஒருத்தர் நிக்கிறேன் சோம்பு வைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இங்க தோசைக்கல்லுக்கே போறேன் பாரு. ஐயே அவன் எங்க இருந்தாலும் முண்டை வாழை எடுத்து வருவான். கண்ணு அதே இந்த மைக்க கூட இப்படி வைப்பாரா அதை கவுக்குறேன் பாரு. அவன் ஊரு பசம் மறைக்கிறேன். ஐயா நான் இங்க இருக்குங்க.
மொத்த மணி அங்க கொண்டு போ. மணி கண்டு கிடையாது, வந்து நான் கக்கிறேன். எம்கார் கிடையாது, டாடா சும்மா கார். அது நம்ம டாடாஜி தாங்க. வேணா ஒரு ரவுண்டு ஜிம்முன்னு கூட ஏத்திட்டு போங்க. இல்ல இல்ல, அதுல ஆயில் கசையும். எருமா இப்பதானே பேச மாட்டேன் கட்டுறேன். முன்னாடி வந்து பெட்ரூம்ல படுத்துக்குவேன். ஒரே அவரேன் கேட்டா ஏன் உடம்புக்கு அவ பிரால கோழி மாதிரி இருக்கா, அது நாட்டுக்கோழி ப்ரோ. வேலை இருக்கா? உங்களை கூட வேலை வந்து போங்க. பப்புனா நடந்து கொண்டிருக்க அண்ணன் மருதமணி அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துறார். பிரசிடண்டா இருந்துகிட்டு 200 ரூபா. சரி விடு, அவ்வளவுதான் விதி. ஐயா கையில கொடுங்கய்யா. உணர்ச்சியா ஊராட்சி மன்ற துணை தலைவிக்கு நிக்க வைக்கலாம் பாக்குறியா? அவளை கிளர்க்கு கூட ஜெயிக்க விட மாட்டேன். யோ எனக்கு 200 ரூபா கொடுக்கலையா? போயா நான் உனக்கு பாடி எடுத்து தர சொல்றேன். மூஞ்சி போல வேர்க்குது, எதை போட்ட இந்த ராணி உன் ஏடிஎம்ல ஓடு. ஏடிஎம்ல போடுறதுன்னா என்னடி பெட்ரூம்ல வைக்கிறேன்? ஆமாங்க, நான் எப்போ இங்க வச்சு தாங்க பழக்கம். முதல்ல இங்க குத்திக்கிட்டு தெரிஞ்சேன். ராதா இல்லப்பா, அது லகுடு. பேர் சொல்லாதவர் அன்பளி கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி அந்த வணக்கம். பேர் தெரியல, சொல்ல மறந்துட்டேன். பேர் சொல்லாமல் 200 ரூபா கொடுத்த இந்த கோடீஸ்வரனுக்கு ஆமா ரொம்ப நன்றிங்க. நெல்ல இருக்கலாம்னு வாங்குறேன். நன்றி சொல்லு. நன்றி. முன்னாடி ஊத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத நல்ல இதயங்களை எங்கள் சார்பாகவும் கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றி தேசம். அவ்வளவுதான் விதி. எங்களுக்கெல்லாம் வீட்டுல போய் கேட்டு வரையா? ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் படாரப்பட்டி கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சுற்றுப்பட்டாவது வருகிற நம்மளுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் நன்றி என்று சொல்லடா கிளத்தி முண்ட. அண்ணே நம்ம சொல்ல வருதுனே. அண்ணே நீ சொல்லு, கெளுத்திக்கு அடுத்து என்னன்னு? நான் சப்போர்ட் நன்றி சொல்லுங்க. அங்கேயே கவரிங்க. மிஸ்டர் வீரமணி, நீங்க நன்றி சொல்லுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நான் நீங்க வருத்தப்படுறீங்க. கண்டுகிறது தலைவா தலை எங்க தலைவா? மந்திரிச்சு விட்ட மாதிரி ஏதோ ஒரு ஏங்க உங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன். நீங்க நன்றி சொல்லுங்க. ஏங்க இல்ல பத்தி நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? வயிற்றுல குத்திட்டு போய் பாரு இந்த மூதேவி. ஏய் இங்க வாயா, உனக்கு நான் சொல்லியா நன்றி சொல்லியா? பொன்னடை இந்த கிராமத்தார்களுக்கு விழா குழுவினர்களுக்கு ரொம்ப ஒழிக்கிறா, மெதுவா செய்வா. சித்தி முறையா? அண்ணே ஐயோ, குடும்பத்துல நெற்போச்சு கொடுத்த போறியா? அசிங்கமா இருக்கும் சித்தி மகன். சித்தி மகள் எப்படிதான் சாக்கடிச்ச மாதிரி
ஐயா இங்க வாங்கிட்டு போயிருக்கியா இந்த இடத்துல கொண்டுறாங்க ஐயா நான் காட்டியா ராஜா குடும்பசாமி ஐயோ சண்டை போட்டுக்காதீங்க அவசரத்தையும் போட ஐயோ காச்சுரா சரி ஓச்சுரா தாண்ட மாட்டேன் எவன் தாண்ட முடியாத பேண்ட் கிழிஞ்சிரும்டா ஏன் செல்லம் ஏன் போற செல்லத்துக்கு ஏன் நீர் செல்லம்? பேசுது போய் கட்டாதீங்களா ஏன் அஜித்குமார் மாத்திரை ஓட போறேன் எதுக்குங்க மாத்திரை போட்டு என்ன பண்ண போறாங்க நீக்கிற காரியம் மாதிரி செய்யணும் அஜித்குமார் ஆஹா சிப்பி பாரு நாய் பப்பி நாயில இனப்பெருக்கம் செய்யும் அதுல ஆண்குட்டி எனக்குப்பா இந்தா. ஐயோ, கொடுத்து வச்சேன் காசு கொடுக்குறேன் தலைவா உண்மையிலேயே மாத்திரை போட்டானா இப்படி மகராஜ் வந்தா தந்தா நல்லா ஆம்பளையா அவட்டு ஏன் டம்சர் கலெக்ட் நீனு நீ அதே மாதிரி கலந்து நானத்துக்கு வந்தாங்க என்ன மொட்டை குடியா கலத்து கலத்துவம் முட்டையை பிஸ்கட்டை பார்த்துட்டு அங்கிள் அங்கிள் அது கலைச்சு எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தி விழா கமிட்டியார்களுக்கும் விழா குழுவினருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எங்களை காண வந்திருக்கும் வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தாருக்கும் சுற்று வட்டார கிராம பொதுமக்களுக்கும் என் சார்பாகவும் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் எடுக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனது அன்பு செல்லம் சார்பாகவும் ஆஹா எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம்.கே. ராதாகிருஷ்ணன் நன்றி நன்றி வணக்கம் நீ ஏன்டா கத்திக்கிட்டே இருக்கேன் ஏன்டா அந்த பிள்ளைய நாலு குத்து குத்திட்டு போற போறான் அஜித்குமார் நீங்க கோவப்படாதீங்க அஜித்குமார் ஏய். சாலினி நான் இருக்கும்போது இது சாலினியாக்க தர்மாஸ்பத்திரியில் குடுக்க ஸ்பாட்ல ஏத்துற மாதிரி இருக்கா நீ அவன் பாரு உப்பு கண்டம் போடுற மாதிரி இருக்கேன் அஜித்துக்குமார் உன்னை உள்ள வாழ கண்டங்கரு அஜித்குமார் நீங்க கோவப்பட்டு சண்டைக்கு போய் அவர் மண்டையை உடைச்சிடாதீங்க அஜித்குமார் தம்பி அந்த தம்பியை பேசாம இருக்க சொல்லுங்க தம்பி தம்பி கும்புறையா அண்ணன் கும்புறையா பட்டணில பூவல கேசனக்காங்கொட்டம் கூட மாட்டாமல்லி அடி மாட்டாமல்லி பூவல ஏசனக்காங்கொட்டம் கூட ஏசனக்காங்கொட்டம் கூட அமளி பூவலை ஈசனை காண்கின்ற கூட ஈசனை காண்கின்ற மக்கானிலே பூவலை அஜித்குமார் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் தி அல்வாபேட் நான் ஃபர்ஸ்ட் போணும் முதல்ல சீட்டை குலுக்கி போடுங்க யார் வருதுன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் ஐயா நாளை பேசுறது யாரையா ஐயா வர்றீங்களா இல்ல குளக்கத்துல உள்ள போறீங்க யாரு கெடாய் வாங்க ப்ரோ தாய் வட்டியே உள்ள போகுது மொத்தம் நீ எப்படி என்னை கொன்று வைப்ப குளக்கத்துல போறா ஐயா வெளியூர்ல ஓடிடுங்க அப்புறம் தாத்தி சொல்லுவாங்க ஏய் கேமரால தூக்கிட்டு ஓடிடு இதை எப்படி என்னை கொன்றுட்டான் உன்னிக்கா அஜித்குமார் நான் இருக்கும்போது உங்களை கொல்ல முடியுமா ஏங்க அஜித்குமார் நான் இருக்கும்போது உங்களை கொல்ல முடியுமா கவலைப்படாதீங்க அஜித்குமார் ஏய் பூதேவி சுனிதான்னு ஒழுங்கா சொல்லியா என் காலை வேற மாதிரி அதுல எனக்கு ஒரு 1/4 கிலோ வருங்க ஒரு பொய்யா பதில் சொல் கண்ணே கண்ணே உன் கத்தால வாடகைக்கு வர்றேன் இப்போ உன் கம்பு கூட்டு மசுரா எல்லாம் போகுது ஏங்க அப்படி பேசுறீங்க பட்ட நிலவும் ஒல எசனக்காம் ஒட்டு கூட வந்த மலை அடி வந்த மலை ஒய்யே எசனக்காம் ஒட்டு கூட எசனக்காம் ஒட்டு கூட
அலசிக்கிட்டு எத்துறேன். ஏங்க என்னங்க அவர் ஒரு பக்கம் தாவிக்கிட்டு தெரியுறாப்ல? அதே 2 நாய் தவும் போது ஒரு நாய் ஓடியா இருப்பாரு. டாமே யாரியா? சந்தான நடையழகி எத்தனை காங்கொட்டு கூட்டம் மருதமணி என் மணி 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 உன்னட மணி இந்த மருதமணி மருதமணி வா உன் மணி அடிக்கிறேன் வா. ஆடுறா. போலாமா? போலாமா? ஐயா, நீங்க புலம்பிட்டீங்களா? ஏன் அவர் புலம்புனதுக்கு அப்புறம் தான் நீ முழங்குவியா? அப்படித்தானே சொன்னேன். சொல்லிதான் உன்னை பிடிச்சி வந்திருக்காப்லையா? ஏங்க இந்த பாட்டு அவர் பாடுறது? மங்களா மச்சம் சங்கலா. ஐயையோ, அஜித் குமார் கையை ஒடிச்சு விட்டாரே. அவ ஒடிக்க நினைச்சு காண போறாள், ஒடிச்சு சொல்லிட்டாங்க. அதான் அவனை நம்புற ஏண்டா சுருளி முண்டை. சுனிதா நான் கூப்பிடுறேன் அஜித் குமார் வாங்க. அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன் இடத்துல. வட்ட நில பூவல எத்தனை காங்கொட்டு கூட்டம் வாண்டமணி ஒட்டனவு போல ஏசின காங்குட்டு கூட வராமடி ஏ வராமடி பூவ போல ஏசின காங்குட்டு ஏய் நான் 200 தரேன்மா. வெயிலு வெயிலு வெயில் 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 அடிக்குது. வா காத்தடிக்குது காத்தடிக்குது கதவை சார்ந்த மாமா அந்த கடல சேதி வேணும் மாமா. கதவு சாத்து மாமா very very dangerous சட்ட கிழிச்சிருந்தா தச்சு முடிச்சிரலாம் ஏய், புடிச்சிட்டு புடிக்கிற, ஏன்டா புடிச்சிட்டு திணிக்கிற? ஏய், நிக்கோ, ஏய். அஜித் குமார் கோபப்படாதீங்க. புரியுதா? ஐயோ அஜித் குமார் ஐயோ. இல்லாததை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. அண்ணே ரொம்ப வலிக்குது அண்ணே சல்லி மணலு காங்கிரட்டு எங்க இருக்கு? கள்ளி பண்ணலு ஆங்கிரட்டு எங்கே இருக்கு பாப்பா பேர் என்ன? ஏய் நீ பாவடைய கழட்டிட்டு போ. பாவடைய கழட்டாத. ஏய், நல்லா கேமரா ஷூட் பண்ணு. அண்ணே மண்டு போடுதுனே வண்டி ஓட்டி கடந்த சுத்தம் பண்ண போறதா? வேற என்ன பண்ண படி உள்ள ராஜாத்தி மச்சிருக்கே ரோஜா பூ. வாடி முன்னே ராசாத்தி வச்சிருக்கே ரோஜா பூ அடுத்தது குத்துராணி குத்துராணி மருதாணி குத்துராணி
போதராசா 100 ரூபா அனுப்பியிருக்கிறார் சோழராஜ் அவர்கள். ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் படுகிறார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி அன்பு. மருதமணி சிங்கக்குட்டிக்காக எம் கல்லுப்பட்டி ஊர் இளைஞர் சார்பாக 101 நன்றி. அண்ணன் சார்பாக எம்சி அப்பா உன் அன்புக்கு ஈடாகுமா தாய் பாசம். தம்பி நீ இருக்கும்போது நான் படிச்சாங்க தம்பி நீ இருக்கும்போது நான் படிக்க மூத்தவர்கள் சொல்லு வார்த்தை குடும்பத்துல படிக்க வச்சோம். ஏய் நல்ல வாயில் வந்த மரியாதை அண்ணன் தான்டா மூத்தவன். ஐயமையா ஐயோ அண்ணனுக்கு சாமி வந்துருச்சு. யாருப்பா இதுல யாரு குலசாமி பேரை போட்டு எழுதுனது? சாமி வந்துருச்சுல, வந்தது எந்த சாமிப்பா? பிள்ளையாரப்பா. குருமசாமி பிள்ளையார் தும்பிக்கை தும்பிக்கிட்ட பேசுறாரா? அண்ணன் நான் கண்ணாடி போடலனே. அவன் இங்கிலீஷ்ல படினேன். ஒன் கப்ளிங் ஒன் தொங்கா கப்ளிங் அண்ட் ஓஸ் தேவை. ஓஸுக்கு கப்ளிங் தேவை. 2 சேர்ந்தா டொங்காஸ் பண்ணு. 2 பேர் இல்லைன்னா என்னண்ணே பண்றது? அப்பா அப்பா தானே சொன்னேன். அப்பா அப்பா உன் பாசத்துக்கு ஈடாகுமா நீ காற்று நான் மதம். நீ காற்று நான் மதம் என்ன சொன்னாலும் தலையா. நீ காற்று நாம் மரம் என்ன சொன்னாலும் தலையாற்றவே. நீ மலை நான் பூமி எங்கு விழுந்தாலும் ஏற்றோ. படிக்க வச்சுட்டா படிக்க வச்சிரு. இது யாருண்ணே? தம்பி 100 ரூபாய் அன்பன் பண்ணிக்கிறாரு அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி என்று எம்பியா வாமா 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 வல்ல இன்னா போமா. வர்ற தட்டி பாக்குற போற அந்த ஆளு வர்றாப்புல கால விழுந்துட்டு போறா. மொத்தம் யாருமே எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்ப நான் ஒரு பாட்டு பாட்டே தூத்துக்குடி கொத்தனாரி. தாயே மகம் மாயால் இப்ப நான் ஒரு பாட்டு நீங்க ஆட்டம். சர்பத்து கரையை திருப்புவியாம். ஐயோ வெடிகுண்டு வச்சிருந்தேன்னா ஏய் கிழிக்கிறதுக்கு திரும்ப சொல்றேன். ஐயா மாடு நிக்க மாட்டேங்குதியா? நான் பாடுவேன். முளைப்பூச்சியை புடுங்குவா. நான் பாடுறது நீங்க ஆடுறீங்க. இல்லடா நான் உன்னை டச் பண்ண மாட்டேன். நான் பாடுறது நீங்க ஆடுறீங்க. ஓகே இங்க திரும்ப தம்பி மணியண்ணா அண்ணே பாடுனே. பாட போறேன். பாடுங்கண்ணே. ஸ்டார்ட். அண்ணத்த பாத்தியா போடா ஓவி வீட்டு படுத்த குஞ்சிய போட்டு அண்ணே நீ பாடுனே. நீங்க பாடுங்க. நீ பாடுனே. நீ ஆடுறீங்களா? மூட சரிஞ்சிருச்சுன்னா அதை முட்டு கொடுத்தேன். நீங்க மட்டும் கொடுக்கணும். நாங்களே பாடுவோமா? பாடுங்க. அண்ணத்த பாத்தியா நல்லா ஆட்டுமா. சிமுண்டு முடியா நல்லா இருக்குல்ல. ஆண்டே உனக்கு சிமுண்டு முடியா அப்படியே மூட முடியா கொடுத்துருக்கானே. அது மோப்ப நாய் அப்படியே மோந்துவாங்க. அண்ணத்த பாத்தியா அப்பத்த கேட்டியா ஏ ஏ ஏ ஏ நான் நீர் விளைவிக்கிறவா?
பாடுங்க. பாத்தியா அத்தாத்தியா பஞ்சவர்ண பச்சை கிளி பஞ்சவர்ண அண்ணன் ஆசையா பாடுறோம்னு. அஜித்குமார் நீங்க ஏன் போறீங்க? மூஞ்சி முறையெல்லாம் கருப்பாயிடுச்சு. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு என்ன செல்ல பிள்ளைங்க? உங்களை கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் சின்ன பிள்ளைங்க. என்ன ஏன்டா அதை உதுகுதுறேன்? நான் மாடு. இப்படி ஒரு புண்ணியவதி கிடைக்கிறதா என்னங்க ஒரு பக்கம் நெளிஞ்சு போய் வரா? ஏய் புரிஞ்சு யூடியூப் பார்ப்பாங்க. அது ஏன் ஆளு? ஏன் ஆளுடா? வா. வண்டி வாவண்டிதானே ஏய் தீவு கட்டிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. வண்டி வாவண்டி தீவு நான் தான் கட்டுறேன். நீங்க தான் வாவண்டி ஆ ஓனர் ஓரமா வீட்டுல ரெஸ்ட் எடுக்க வண்டி நான் ஓட்டுறேன் உங்களுக்கு ஓட்ட தெரியுமா? இன்னும் புக்கு வரல ப்ரோ. நான் காட்டுக்குள்ளேயே ஓட்டுறேன் வெளியில ஓட்டுறேன் காட்டுக்குள்ளையா? பண்ணி அவர் நல்லா ஓட்டுவாரானே. ஏங்க அவர் நல்லா ஓட்டுவாரா? ஏய் அவனுக்கு ஒத்த கண்ணு தெரியாது, கொண்டு போய் வேலைக்கு சாத்திருக்கேன். அண்ணே வண்டி புகை தெளிச்சுனா என்னண்ணே பண்ணுவ? காய வச்சு அனுப்பேன் பொத்து. நீ வா. வாயில வச்சு அடைப்பீங்களா? ஐயா அடிக்காதீங்கய்யா, நான் உங்களுக்கு 500 ரூபா சேர்த்து தரேன். ஏய் உனக்கு சித்தி மகன் நீ எனக்கு மச்சான் வேணும். மச்சான் என்ன சொன்னாலும் மேல போடுறாங்க நீ ராணி. பள்ளிக்கூடத்துல அப்படி இருப்பாங்க இவங்க எல்லாம். டேய் ஏய் நான் தான்டா கிசுமுசு. நான் பொங்க பானை, நான் கரண்டி, நான் கொளுத்து வேண்டா. நான் ஆட்டு மண்டக்கறி. அம்மிக்கலத்தையும் கூட சாமானே போட்டுக்கிறேன். ஆமா மண்டக்கறி இந்த கறி. அண்ணே மண்டக்கறிக்கு அடுத்து என்னண்ணே? யோ நீ வேறயா? இது நானா அவன் தான் உன் வீட்டு போனேன், கொஞ்சம் பறன்றதுக்கு வர்றேன். கல்லை பிளந்து நீர் எடுத்து காற்றை பிழிந்து சார் எடுத்து எரிமலைக்கு சரிமலையாய் நம்ம எல்லாம் மகிழ்ச்சி கடலில் திளைத்தவிடுக்கும் நாடக உலகின் முடிசூடா மன்னர்களாகிய எனது அருமை அண்ணன் என்னென்ன எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் திரு அண்ணன் லாங்கோஸ் அவர்களுக்கும் ராணி அக்கா அவர்களுக்கும் நாகப்பட்டினம் தம்பி பிரபு அவர்கள் சார்பாகவும் அண்ணன் என்னென்ன செய்யணும் தென்காசி சுரேஷ் அவர்கள் சார்பாகவும் ஆளுக்கு 100 ரூபாய இது வந்து லட்சமா நீங்க நினைச்சுக்கணும். ரொம்ப நன்றி. நினைச்சுக்கிறேன். போயிட்டு வரட்டுமா? நாட்டு போறேன். மகிழ்ச்சி. நாகப்பட்டினத்துல இருந்து வருகிறது வந்து 100 ரூபாய் எப்படி படுத்து உங்க இடத்துக்கு 300 ரூபா வருது சார். போய்ப்பா நாடகத்தை கெடுக்க பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அன்பளி கொடுத்த அண்ணா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கந்தா வணக்கம். கப்ளிங் கேட்டா நிக்கிறேன். அப்படின்னா என்ன? அப்படி என்றால் தெரியாதா? ஐயோ இப்படி இருக்கீங்க தங்கமே உனக்கு ஓசி என்று தெரியுமா? தெரியாதுண்ணே. தெரியாது தெரியாது கப்ளிங்னா என்னன்னு தெரியாது நீ. வந்துருங்க கடதலக்காய பேரா நீங்க வாங்க அஜித்குமார். கப்ளிங்னா என்ன அடே அஜித்குமார்? அஜித் சொல்லி அவனை பெரட்டி போட்டு அனுப்பிடுவேன். அண்ணா ஒரு சிரிப்பு மசு தொப்புங்க சிரிப்பு. மணி அண்ணே
இந்த கப்பலுக்கு ஓசி அரே வில்லா எல்லாம் தெரியுமா? அவனுக்கு தெரியலையா? தெரியாட்டா யாரா இது ஒண்ணு வரேன் அதுக்கு மேல் கம்பெனினா என்ன? அடியே அப்படி தூக்கிட்டு சாம்பலை போட்டு கம்பூட்டு மந்த புடிங்க விடுவேன். குடுக்குறாங்க. தம்பி சாப்பிட அனுப்பிச்சா அடே என்ன ஏதாவது செய்ய விடுறா. தலைவா ரெண்டு பேரும் அன்னைக்கு விக்ஸ் முட்டாய் அடிச்சுக்கிட்டாங்க. சரியா பின்னாடி ஸ்டார்ட் பண்ணி விடுறேன் அவன் மோட்டரை. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் பார்த்தடி அம்மா அத்தா அத்தா பத்தா அதை கிழிச்சா எனக்கு ஒரு 400 மீட்டர் அனுப்பி விடுங்க. எங்க அப்பா தான் உள்பாவோட வைக்கணும். வா ராணி நானே நான் தாண்டா நீதான்டா நான் தான் பண்ணேன் எதுவும் செய்யாது. அவனுக்கு கம்பெனி கொடுக்காத எத்து பண்ண முட்டை ஏய், வீரமுண்டா, சரி. ஒழுங்கா இருங்க. உணர்ச்சி வசப்பட்டுட்டு மண்டையில நான் பூவா இருக்கட்டுமா? அந்த பூவை நான் கசக்கட்டுமா? விடவே மாட்டேன். உனக்கு என்னைக்குமே நான் அடிகொலாயா இருப்பேன். அடியோலையா இருந்தா நான் அதுல தண்ணியா வருவேன். அதானே? நான் உப்பா மாறிடுவேன். உப்பா மாறினா நான் நாட்களை ஒட்டுவேன். இப்படியா நடக்குதுங்க? நடக்க தெரியாம நடக்குது. நீ என்ன சிறப்பிடிச்சா நடந்துட்டு இருக்க மயில் போல. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? விடு விடு. ஸ்டாம்புன்னு ஒண்ணு இருந்தா பேப்பரும் ஒண்ணு குத்தத்தா செய்யும். என்ன ஒரு மாதிரியா டவுசர்லாம் கலந்து வண்டி ஓடுறோம். நான் ஒரு தடவை கூட மெட்ராஸ் வரைக்கும் ஓட்டுவேடா. ஆனா நீ காடுகளையெல்லாம் போட்டு உழுதுட்டியாடா. அண்ணே மை தடவுது ராணி 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 செத்த மண்டி ஓட்டு புனி. என்னதுக்கு என்னைய புரிய சொல்ற? நான் உனக்கு ரெடியா அதுல வச்சு விட்டுறேன் பாத்தியா? உளுந்து கூட்ட சொல்றேன். கூட்டவா? நீ இல்லைன்னா நான் ஏதாவது செஞ்சுக்கிருவேன். ஆமா நீ இல்லைன்னா அவன் கைவழியா பாக்குறேன். உங்க வீட்டுக்கு நான் எத்தனை மணிக்கு வரேன்? 12:45 வா. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்துடாது. நாய் ஊரா முடிச்சுக்கிட்டே இருக்கும். கரெக்டா 12:30க்கு நாய் தூங்கும். நீ 12:45க்குள்ள நுழைஞ்சிரு. அதுக்கு முன்னாடியா நான் வந்து உள்ள இருப்பேன். சொல்ற என்னடா ஆனா உங்க இடத்துக்கு பிள்ளை வந்துச்சுன்னா பாத்து, உள்ள வயிறே வேணாம்யா எனக்கு. நான் உங்க வீட்டுக்குள்ள வந்தவனே எங்கன படுக்க? அடுப்பாங்கல வந்து அடுப்பாங்கல காலையில தோசை தூள் வந்தாங்க. கரண்ட் எப்படி தெரியுமா காதல பண்ண போறேன்? எப்படிங்க? சொல்லுங்க. கட்டான கட்டழகி வாய்ஸ் மாறலாம். கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. கட்டான கட்டழகின்னு சொன்னே 2 படி உளுந்து ஆட்டிட்டியாதா? உன்னை விடவே மாட்டேன். பெஸ்டா நண்டு கால் முட்டை. யாரு கூட பந்த மாதிரி இருக்காரு அண்ணனா? இங்க எதுக்கு வராப்புல? அந்த நாட வரவங்க வாங்கலாம்னு போறாங்க. தம்பி அந்த கயிறை விட்டு நகண்டான கத்திரு அவனை புலந்துறேன். அந்த அக்காவை நெருங்க வரக்கூடாது ப்ளீஸ் ப்ரோ. கத்திரணும். கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. இவன் இது வந்தா நீங்க நிறுத்திருங்கப்பா. அவர் எதுவும் பண்ணலையேங்க. அவன் என்ன நீ கம்பெனி கொடுக்காத அப்புறம் அவன் ஐயா, நான் போய் இப்படி கொடுப்பேனா? நான் அப்படி ஆளா? என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் எனக்கு சந்தி இப்படி பேசுறீங்க? இந்த மாதிரி எங்க பார்த்து நிக்கிறேன் பாரு. இப்படித்தான் நிறைய பேர் பஸ்ல கம்பியை பிடிக்கிற மாதிரி அவன் தம்பியை லைன் பண்றேன். அதே பிரேக்கே போடல எப்படி வரையான் பாரு. ஏய் என்னங்க இங்க கொண்டாந்து முட்டுறாப்ல? அப்ப நடிச்சேன்னா நெஞ்சம் உருவிடுவேன். இருந்தா தானே உருவ. தலைவா நெஞ்சம் போட அப்படியே உர்ரா போடா. இது என்ன குரங்குடி? அந்த குரங்கு கட்டியதை நீ பறந்துடலாமா பாக்குற? நான் பண்ண மாட்டேன் நீங்க இருக்கும்போது. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி. சாட சொல்ல பாக்குற ஏ ரங்கம்மா. உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. உன் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா. நான் மட்டும் தாங்க ஆடி இருக்கேன். சொல்ல மறந்துட்டாய். நீங்கிட்டு வா.
போனேன்னா ஒட்டு மசனையும் கையில வர கொண்டே விடுவேன். ரெடி. அந்திஜாய நேரத்தில அண்ணமே ஒன்னே எண்ணி ஆத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. இப்ப சொல்லட்டியாவே முடிச்சேன். டேய் பாடிட்டு வரேன் திருகணிய மிஸ்டர். அவர் திருகனாரா? டேய் நீங்க பாக்கல. அடி புந்தானி மாடா. நீ இங்க தான் இந்த எப்படி அத்துக்கிட்ட அங்க போன? பாக்கலையா? நீ எதுக்கு அங்க போன? கண்டங்கர இப்ப கண்டுபிடிக்கிறேன். ஆனா கொனட்டுற சாணி வெள்ள போகுது. டேய் ஊதுவத்தி கப்புடா. ஆஞ்சநேயர் மாதிரி தொங்கி நின்றா. ஒத்த கையை நீட்டு ஒரு கையை பிடி. வால் எங்க? சீதா எங்க? அலுமாரி மாதிரி வைக்க சொன்னா நாய் விட்டதுங்கிற மாதிரி வைக்கிற. ஜெய் ஸ்ரீராம். அதேதா அதேதா. அந்திஜாய நேரத்தில அண்ணமே ஒன்னே எண்ணி ஆத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. அதுக்குள்ள அலுமாரி ஒரு சுட்டு அடிச்சது. டேய் இப்ப தவிக்க முடியாதுல. டேய் நாய் மாதிரி வைடா. இங்கிட்டு வாடி. அப்படியே வந்து வரைய திண்டா திட்டுருவேன். என்னடா அது? இறனது அன்பாலய இறங்குனது துவரம் குறிச்சி இறனது இறப்புலனா இறங்குனது சோழ வந்த பக்கத்தில செல்லையா கை புறப்படையா தேரவாங்க சொல்லையா சொல்லையா கை புறப்படையா சேரவாங்க சொல்லையா சொல்லையா. நாய் நக்க கிளம்பிடுச்சுன்னே. நாய் நக்க கிளம்பல. அவ கொடிக்கையத்தே பிடிச்சிருச்சே நாய். ஏய் டாமி இங்க வா. வா டாமி. ரொம்ப நடிக்காதடா. எத்து போல அந்த இன்னைக்கு வாடலி விடா. வாடா. என்ன செய்யற சிம்மி? உன் மம்மிய காலி அடிய அந்துருண்ட முண்டை. நீ வரும்போது நீ எலி பேச தடவி வச்சது. இறனது இறப்புலானா இறங்குனது சோழ வந்தேன் சோழ வந்த பக்கத்தில செல்லையா நம்ம சொக்கி நின்னா பேசுனத சொல்லையா சொல்லையா நம்ம சொக்கி நின்னா பேசுனத சொல்லையா சொல்லையா. கருங்கடாய உரிச்சு போட்டு தொலிய போட்டுட்டு கடா கறிய கடாமி. அண்ணே வாமப்புல இருக்குனே. இது எப்படி உரிச்சு போட்ட? இது எப்படி போட? கொஞ்ச நேரத்துல கொலை தெரிஞ்சானே. என்ன அது? மாடு ஜன ஓதம் கிடையாது. இப்பதே இளம் முடிய தள்ளுற. உனக்கு அதே மாதிரி திணிச்சு விட்டுருவேன். எனக்கு எதுக்கே திணிக்கிற? ஆமா ராமன். நீ வேணா அதை தூக்கி அதுல திணிச்சுக்க. மூக்குலையும் வெள்ளக்கல்லு இவன் மூக்க சுத்தி பச்சை கல்லு தோரங்குறிச்சி ஆசாரி செஞ்சகல்ல பொன்னம்மா எம்கேஆர் வட்டம் போடுதம்மா சொல்லம்மா சொல்லம்மா என்ன வட்டம் போடுதம்மா சொல்லம்மா சொல்லம்மா. அரே இது என்னடா இது? யானை கதறு. போடுவேன்.
மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில தாடி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா. பழனிக்கடை நாகராஜ் அவர்கள் 200 ரூபாய் அன்பள் பண்ணுங்க. உனக்கு பழகி போட்டு விடுவா. இந்த உனக்கு தைலமே போட்டு விடுறேன். கண்ணான வளையல், பொன்னான வளையல், தங்கமான வளையல் அடிக்க. பாடி பாடம் போது அழகுமான வளையல். மேலமாசி வீதியில மீனாட்சி கோவிலில மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில மேலமாசி வீதியில என் தாயி மீனாட்சி வாசலில தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா. உன் பிரியமான கூட வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. உன் பிரியமான கூட வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. தாய் மீனாட்சி காப்பாத்துவா. மீனாட்சி தான் காப்பாத்திட்டாலே ஒரே தான். மீனாட்சி காப்பாத்துவான்னு இந்த கரடி மண்டை என் காதல நான் சொல்லவா? காத்து சொல்ல போறேன். புதுக்கோட்டை ஆறுமுடிய சக்கரவர்த்தி மணிகண்டன் அவர்களுக்கு எம் கல்லப்பட்டி இளவரசர் இளைஞர்கள் சார்பாக 100 ரூபாய் அன்பள் பழகிட்டார்கள். ஏன் பழச்சுக்கிறீங்க? 5000 ரூபாய். நன்றி நன்றி ப்ரோ. உன் காதலை சொல்லு. உன புழக்கிற டைம் வந்து விட்டது. நன்றி. காதலை சொல்லு. ஒவ்வொரு எலும்பா உனக்கு எடுத்து போடுறேன். காதலை சொல்றீ மிரட்டி பாமல. ஆமா. நான் சொன்னதாலயா? பூஜைக்கேத்த பூவிது நேத்து தான பூத்தது பூத்தத யாரத பார்த்தது நீட போட்டதாவனே தெரியாது போய் சேலையிலிட்டு விடுவதே வேலையாது போய் கொக்கு ஒன்று கொத்தி போகுது பூஜைக்கேத்த பூவிலே நேத்து தானே பூத்தது. பூத்தத யாரத பார்த்தது ஆடு கட்டையில பார்த்தேனே மச்சான். ஆனாலும் நெஞ்சுக்குள்ள நீர் தோச்சோம் போகாம பார்த்து முட்டை வேற என்ன மிச்சம். கல்யாணம் கட்டிக்கிட்டா இன்னும் சொச்சோம் அச்சு வெள்ள பேச்சில ஆழ தூக்குறு. கொஞ்ச நேரம் பாரு நான் கூலி கேட்கிறேன் என்ன பார்த்து என்ன கேட்டு மாத்துற கால நேரம் கூடி போச்சு மாலை வந்து பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது. பூத்தத யாரத பார்த்தது. மேல போட்டதாவனி சேலையாடி கொக்கு ஒண்ணு கொக்கி போடுது. ஊரெல்லாம் உன்னை பத்தி ஒரு நாள் கண்ணில்ல தோதாத யாரையில்ல தோணுதல்ல வாய் பார்த்த பொம்பளைக்கு ஆகாது உள்ளே. கண்டாத போல ஒரு பாதையிலே சுத்தி வந்து நீ தோப்பு போடுற ஒட்டி போன குழலுக்கு தீப்பு தேடுற துள்ளி போன பொண்ணு நான மல்ல மாலை கேட்டு 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 முடிச்சு பூஜைக்கேத்த பூவிலே நேத்து தானே பூத்தது. சேலையாகி போனது வேலையாகி போனது. கல்லப்பட்டி இளைஞர்கள் சார்பாக தாள கலைஞர் பூசாரி சண்முகம் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பள் பழகிறார்.